உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரன்ற பணியில இருக்கும். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ராகு கேது பயிற்சினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குது, கேது திசை நடக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள், அது மட்டும் இல்லாம வழிபாடுகள் இந்த வீடியோல நிறைய சொல்ல போறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுல ராகு கேது பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், அதே போல இதற்கான தெய்வ வழிபாடு என்ன அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருப்பீங்க, ஒரு மேனேஜரல் பொசிஷன்ல இருப்பீங்க. சிம்ம ராசி அப்படின்னா கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். அது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த டைம்ல அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ராகு பகவான் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி சரியாக மாலை 7:35 மணிக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திலையும் ராசியில் கேது பகவானும் பெயர்ச்சியாக போகிறார். இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அவங்க செஞ்ச நல்லது கெட்டது தகுந்த மாதிரி இந்த ராகு கேது எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிழல் கிரகம், நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அந்த நிழல் அப்படியே உங்களுக்கு நல்லதை செய்யும். கெட்டது செஞ்சீங்க அப்படின்னா அந்த நிழல் உங்களுக்கு கெட்டதை செய்யும். அவர்களுடைய நன்மை தீமைகளுக்கு தந்தா போல இந்த ராகு கேது எப்பவுமே ஒரு பலனை கொடுத்துட்டு இருக்கு, ஜாதகத்திலையும் சரி. அப்ப இப்ப கோச்சாரத்துல உங்க ராசி மீது கேது பகவான், 7ஆம் இடத்தில் ராகு பகவான். இந்த ராசியில கேது வரும்போது என்ன கேட்டீங்கன்னா நிறைய மன குழப்பத்தை கொடுக்க போகிறார். இப்பவே ரெடி ஆயிடுங்க. யாரெல்லாம் உத்திர நட்சத்திரம், பூர நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு அடுத்ததான் மக நட்சத்திரம். இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத சங்கடங்களை, தேவையில்லாத மன வருத்தத்தை, தேவையில்லாத ஒரு விரக்தியை கொடுக்க போறார். அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷம் இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. அதனால சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமா பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையில உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கதான் போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சிம்ம ராசி அப்படின்னாவே அந்த வேலையை கரெக்டா முடிப்போம்னு சொன்னோம். வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்காது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க ஒரு வேலையை பல முறை செய்யற மாதிரி வரும். உங்களுக்கு வேலை செய்யக்கூடியதுல அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்காது. அதே போல எந்த காரணத்தை கொண்டும் வேலையை விடக்கூடாது. சரி, ஏற்கனவே இந்த நிலைமை அப்படித்தான் இருக்கு, இப்ப வேற திருப்பி ராகு கேது பயிற்சி வேற சொல்றீங்க, வேலையில இன்னும் கவனமா இருக்கணுமா? கண்டிப்பா கவனமா இருக்கணும். வேலையை விட்டுட்டு வேலையை தேடுற வேலையை மட்டும் கண்டிப்பா செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு வேலையில நிறைய பிரச்சனை வரும். நீங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. நீங்க அதனால என்ன பண்ணுவீங்க, வேண்டாம் 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 அப்படி தள்ளிட்டே வந்துடுவீங்க. கடைசியில உங்களுடைய கமிட்மெண்ட்னால ஏண்டா வேலையை விட்டுன்ற மாதிரி ஆயிருக்கும். அதே போல எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய மேல் அதிகாரிகளை எதிர்க்காதீங்க. ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னா அதை எதிர்த்தே பழக்கம், எதிர்த்து வெற்றி பெற்றிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். ஆனா இப்ப அந்த சூழ்நிலை இல்லை, உங்களால ஜெயிக்க முடியாது, உங்களை அவமானம் நடக்கும். அதனால அமைதியான ஒரு விஷயத்த வாழ்க்கைய வாழ்றது சிறப்பு. ஒரு வேலைக்கு அதிகம் மெனக்கெடுங்க. அதே போல ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு ஒரு வேலையை செய்யுங்க. இல்லைன்னா அதுல குறை கண்டுபிடிப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும். வேலையை விட்டு அனுப்புறதுக்கான சூழ்நிலை எல்லாமே சாதகமா இருக்கும். ஒரு சூழ்நிலை கைதியா மாறிடுவீங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல சிம்ம ராசியா இருக்கீங்க,
தொழிலில் மிக மிக கவனம் தேவை. கடன் 1 ரூபா வாங்கக்கூடாது. கடன் வாங்காம எப்படி சார் தொழில் பண்றது? கடன் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க அந்த பணத்தை உங்களுடைய தொழில முதலீடு பண்ண முடியாது. வேற ஏதோ தேவையில்லாத செலவுகளுக்கு செய்யாம ஆயிடும். அதனால கடன் வாங்குறத தவிர்ப்பது சிறப்பு. இல்ல சார், ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், வாங்க போறேன் சார் அப்படின்னா மே மாசத்துக்குள்ள வாங்கிடுங்க. மே மாசத்துக்கு அப்புறம் கடனும் கிடைக்காது. கடன் வாங்கினாலும் பிரச்சனைகள் வரும். அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல தொந்தரவு வரும். அதனால என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் பேங்க் லோன் போனா கூட பிரச்சனை இல்லை. நிறைய சிம்மராசி என்பதெல்லாம் நம்ம தான் ஷெடியூல் டைம்ல எல்லாத்தையும் முடிச்சிருவோமே. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், இதுல இன்வெஸ்ட் பண்றோம், அடுத்த ஒரு 6 மாசத்துல வரும், அந்த லோனை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுலதான் மாட்ட போறீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறப்பு. புதுசா பிசினஸ் பண்றேன், புதுசா ஆபீஸ் ஓபன் பண்றேன், புதுசா ஆளை சேர்க்கிறேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க எதை செய்தாலும் ஒரு தடை வரும், ஒரு தாமதம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பினான்சஸ, உங்க ஆபீஸ, உங்களுடைய தொழிலை மாற்றிக்கொள்வது, சீரமைத்துக் கொள்வது சிறப்பு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பா ஒரு தடங்கள் வரும். ஒரு சம்பளம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த சம்பளத்தை கொடுக்க முடியாத வேலைகளை அந்த கேது செய்யும். ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ண நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. நீங்க ஆபீஸ்க்கு போகிறதே பாத்தீங்கன்னா லேட் ஆகும். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பாருங்க. அதே மாதிரி புதுசா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்வெஸ்டே பண்ணாதீங்க. நீங்க எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்னு கொண்டு போறீங்களோ அதெல்லாம் 1.5 வருஷம் கழிச்சு நான் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டேன், தேவையில்லாத செஞ்சிட்டேன்னு சொல்லுவீங்க. இப்ப கன்னிராசி யாரா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கேட்டு பாருங்க, அவங்களாம் அந்த பாதிப்பு பட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, கேது வந்தா எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, செய்யாது, ஆச்சா புச்சான்னு கதையெல்லாம் சொன்னாங்க. ஆனா அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கன்னிராசி என்பர்கள் கடந்த பயிற்சியில. அதனால சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்காது. என்ன ஓட்டத்தில் தடை. நீங்க ஒண்ணு இல்ல, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. ஆபீஸ்க்கு 10 மணிக்கு போகணும் அப்படின்னா நடக்க போறது. அதனால ரொம்ப போட்டு தேவையில்லாம நிறைய பிளான் பண்றதை நிப்பாட்டு. ஒரு விஷயத்தை ஷெடியூல் பண்றீங்க அப்படின்னா ஒரு குஷன் வச்சுக்கோங்க. அடுத்த மாசத்துல இந்த வேலையை முடிக்க போறேன், அடுத்த மாசத்துல இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 மாசம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா சேஃப் ஜோன்ல இருப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்துல திருமணம் சம்பந்தமான விஷயம்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு வரன் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை ஜாதகத்தை பார்த்து வரனை பார்த்து சேர்ப்பது சிறப்பு. இதுல நிறைய நேரத்துல எப்படி தப்பா நடக்கும்னா, நேரம் சரியில்லாத போது நீங்க ஒரு தவறான ஜோதிடரை இல்ல தவறான ஒரு நபரை பார்த்து நம்பி செய்யற மாதிரி ஆயிடும். சில நேரங்கள் என்ன ஆயிடும்னா, பொண்ணு பிடிச்சிரும், பையன் பிடிச்சிரும், ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்லுவோம், இல்ல பாத்துக்கலாம் சார் அதெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு வரனை பார்ப்பது சிறப்பு. காதல் திருமணம் கைகூடும் சார், அப்ப நல்லதே இல்லையானா இது ஒரு பெரிய நல்லது. காதலிக்கக்கூடியவர்கள் திருமண வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது செய்யும். அதே போல இந்த ராகு கேது என்ன பண்ணும் அப்படின்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அப்ப வெளியூர் போய் வேலை பார்க்கறது, வெளிநாடு போய் வேலை பார்க்கறது, இது போகும்போது என்னன்னா ஃபேமிலியோட பிளான் பண்ணாதீங்க. அம்மா அப்பாவை கூட்டிட்டு போகணும் பிளான் பண்ணாதீங்க, மனைவியை கூட்டிட்டு போகணும் பிளான் பண்ணாதீங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு போகணும் பிளான் பண்ணாதீங்க. நீங்க தனியா போய் ஒரு இடத்துல வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு கூட்டு போறேன்னு பிளான் பண்ணீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதனால ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது அம்மா அப்பாவா, மனைவியா, குழந்தைகளா, எல்லாருமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க. இந்த கேது என்ன பண்ணும்னா, பெரிய அறிவாளியா இருப்பாங்க. இந்த கேது ராசியில வந்த உடனே என்ன ஆகும்னா அந்த அறிவு மங்கி போயிடும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தவறு பண்ணுவீங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இவர் எதுக்குமே லாய்க்கில்லாதாங்க அப்படின்ற கெட்ட பெயர்களை இந்த கேது பகவான் கொடுப்பாரு. நீங்க என்ன பண்ண, ரொம்ப பொலைட்டா, ரொம்ப சாஃப்டா, லோ ப்ரொஃபைலா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை.
நான் அப்படி ஆக்கும், நான் ஆபீஸ்ல அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், தொழில அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு படம் ஓடுனீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சி சிம்ம ராசி என்பவர்களுக்கு நிறைய கெட்ட பலன்களை தான் கொடுக்க போகுது. அதனால கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா என்ன சார் எல்லாமே நெகட்டிவா சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ் தான். உங்க சுயஜாதத்தை பார்த்துக்கங்க, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கிறது நல்லது. இதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா, கண்டிப்பா மாதத்தில் ஒரு முறை தேய்பிரையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு. யாரெல்லாம் சிம்மராசியா இருக்கீங்களோ இந்த வருஷத்துல ஒரு நாள் திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க. அதே போல திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க. அதே போல பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய விநாயகர் போய் வழிபாடு பண்றது சிறப்பு. இந்த 3 ஸ்தலமும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2025 ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் கண்டிப்பாக செல்ல வேண்டிய, வழிபாடு செய்ய வேண்டிய, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் 2025ஆம் ஆண்டுல ராகு கேது பொசிஷனை வச்சுதான் பலன் சொல்றோம். உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலைகள், ராகுவுடன் இணைந்த கிரகங்கள், அது மட்டும் ராகு திசை கேது திசை இல்ல கிரகங்கள் ராகு கேது நட்சத்திரத்துல இருக்கிற நிலையை பொறுத்து பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எதுவும் செய்யறது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், பலன்கள் வராது, நீங்க ஜாதகம் நோட்ல இருக்கிற மாதிரி 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட், தசாபுத்தி, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம் போன்ற விவரங்கள் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் 51 பக்கம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில தை மாசத்துல, அதாவது பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய முதல் வாரத்துல அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்த போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். கிரகங்கள்லாம் என்ன, நட்சத்திரங்கள்லாம் என்ன, ஒரு கிரகம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும், ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்றத டீட்டெயிலான கிளாஸஸ் நடத்த போறோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே நடக்க போகுது. அதனால எந்த ஊர்ல இருந்து வேணாலும் நீங்க படிக்கலாம். இது கூகுள் மீட் இல்ல ஜூம்ல நடத்த போறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.